65 செய்கிறதுக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் சொல்லிட்டேன். தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கோம். நாங்கள் கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் அரைச்சதும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சர் மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எண்ணெயில் வறுக்கிறதுக்கு முன்னாடி தான் போடணும். முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம போட்டிருக்கிற சிக்கன் 65 மசாலா வந்து சிக்கனில் பிடிக்காது. அதனால லாஸ்ட்டாக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். உப்பு வந்து நம்ம போட தேவையில்லை. 65 மசாலாலேயே உப்பு போட்டிருக்காங்க. அதனால நம்ம உப்பு போட தேவையில்லை. இப்போ வடச்சட்டி வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். தள்ளி தள்ளி போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நாங்கள் இந்த 65க்கு எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணல. அதனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க, கரண்டி உடனே வைக்கக்கூடாது. நல்லா சிக்கனை கிளறி விட்டுக்குங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரம் மேலே வந்து கருப்பாயிரும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியமாகவே வச்சுக்கோங்க. பொறுமையாக வேக வைங்க. இப்போ சிக்கன் 65 வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.